இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஐரோப்பிய நாடான இத்தாலியில் நீதித்துறையில் பல்வேறு மாற்றங்களை அமல்படுத்த அந்நாட்டு பிரதமர் மெலோனி முயற்சித்தார். அதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தி அதில் ஒப்புதல் கிடைத்ததும் நீதித்துறையை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்திருந்தது. அதன்படி நீதித்துறையில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக 22, 23ஆம் தேதிகளில் பொது வாக்கெடுப்பு நடந்தது. இதில் யாரும் எதிர்பாராத வகையில் 58% ஓட்டுகள் பதிவாகின. ஆனால் மொத்தம் பதிவான ஓட்டுகளில் அரசுக்கு ஆதரவாக 46%, அரசின் நடவடிக்கையை எதிர்ப்பதாக 53% ஓட்டுகளும் பதிவாகியிருந்தன. பதிவான ஓட்டுகளில் 50%க்கு மேல் அரசின் நிலைப்பாட்டை ஆதரிக்காததால் மெலோனி மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. இதுகுறித்து பிரதமர் மெலோனி கூறியதாவது: இத்தாலியின் நீதித்துறையை நவீனமயமாக்குவதற்கான பொன்னான வாய்ப்பு கைநழுவி போயுள்ளது. இதற்கு ஆதரவாக ஓட்டுகள் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் பெரும்பாலானோர் இதை ஏற்கவில்லை என்பது புரிகிறது. இது தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தமளித்தாலும் பொது வாக்கெடுப்பின் முடிவை ஏற்கத்தான் வேண்டும். நான் இந்த தீர்ப்பை முழுமையாக ஏற்கிறேன். எனினும் நாட்டின் பிரதமராக இத்தாலியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திச் செல்வது என் கடமை. அதை நான் எப்போதும் போல் செயல்படுத்துவேன் என கருத்து தெரிவித்துள்ளார். இத்தாலியில் மெலோனி தலைமையிலான அரசு அமைந்ததிலிருந்து அரசு எடுக்கும் பெரும்பாலான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு மக்களிடையே ஆதரவு கிடைத்து வந்தது. இந்நிலையில் முதல் முறையாக மெலோனி அரசின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை விழுந்துள்ளது. எனினும் இதையும் நடுநிலைத்தன்மையுடன் ஏற்றுக்கொள்வதாக இத்தாலிய அரசு அறிவித்துள்ளது.